ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார் மாதிரியும் தான் நானும் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து விசா வாங்கிறதுக்கு இங்கே அண்ணா சாலையில் அவர் கணக்கில் நின்று உள்ளே போய் இன்டர்வியூ பண்ணி இதே ப்ராசஸில் தான் நானும் வந்தேன். வந்த அப்புறமா நிறைய பிரச்சனை இருந்தது. பிகாஸ் அந்த பேப்பர் வேணும் இந்த பேப்பர் வேணும்னு 1000 கேட்பாங்க நமக்கு H1 வாங்கிறதுக்கு. நமக்கு வந்து இங்கே காலேஜ் சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிறதுக்கு வந்து அங்கேருந்து அவங்களுக்கு ப்ரோட்டோகால் இல்லை. ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முதல் ஜாப்லலாம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எங்களுக்கு இருக்காது. அப்போ நம்மளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஃபைல் பண்ணி அப்படி தான் H1 வாங்கினேன். முதல்ல நிறைய பேர் இல்லீகலாக அங்கே வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற லீகல் மைக்ரண்ட்டை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது சிட்டிசனை கல்யாணம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடச்சிடும். பை டிஃபால்ட்டாக கிடச்சிடும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடியில் அப்போது அந்த டைம் நிறைய இருக்கிறதுனால ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மை செல்ஃப் இன்டு ஐடி. எப்படியாவது நம்ம கனவை அடைஞ்சிடணுங்கிறதுனால ஐடிக்கு நான் போனேன். என்ஆர்ஐ சிட்டிசன் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எப்படி வரலாம், என்ன பண்ணலாம். கனடாக்கு போயிட்டு சில பேர் யூஎஸ்க்கு வராங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இருக்கிற இமிக்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் லாவில் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு டெஃபினட்டாக தே கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கம் அப். ஏன்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டாங்க யூஎஸ்லேருந்து அவங்க கண்ட்ரிக்கு. ஸோ தெர் இஸ் அ பிரெயின் ட்ரெயின் பேக் இன் யூஎஸ் ரைட் நவ். டிஃப்ரெண்ட் அதர் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும், அந்த சிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அவங்க வேணும். அதுலேருந்து தான் அவங்க ஸ்லோவாக ப்ரோக்ரெஸ் பண்ண முடியும். அவர் வந்து அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு நல்லது தான் பண்ணுறார். என்னென்னா இது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்க்கு பேப்பர் இல்லாதது தான் பண்ணுறாங்க. ஆனால் கை கட்டி அனுப்புறதுலாம் வந்து. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து ஒருத்தங்க வந்து படித்து முன்னேறி அமெரிக்காவில் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக வந்து சஸ்டெயின் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துலேயும் வந்து இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேம் உங்களுடைய பொசிஷன் சொல்லி, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி அமெரிக்காவில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும், எப்படி போகிறதுங்கிறதுக்கான வழிகள் நமக்கு தெரியும், அங்கே எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக சார். என் பேர் ஸ்ரீவித்யா. உங்கள் ஜேர்னிலேருந்தே போவோம், எப்படி இங்கேருந்து அங்கே போனீங்க அப்படின்னு. கண்டிப்பாக. நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அசோக் நகரில் தான் படித்தேன் அன்டில் 12th. அப்புறமா வந்து எத்ராஜ் காலேஜில் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஈவினிங் காலேஜ் பண்ணேன் சார். மார்னிங் வந்து என்ஐடியில் வந்து பிஜிடிசிஏ கோர்ஸ் பண்ணேன். ஸோ ஹோல் டே ஹெக்டிக் ஸ்கெடியூல் முடிச்சு இங்கே வந்து நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். கேம்பஸ் அப்ராட், அப்புறமா வந்து எலக்ட்ரிக் வைன் இன்ட்ராக்டிவ், அதெல்லாம் ஆக்சஸ் டெவலப்பராக வந்தேன். நான் 30 years பேக் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்போது அதுவே ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் இருந்தேன். அண்ட் தென் கல்யாணம் ஆன அப்புறமா அமெரிக்கா போயிட்டு H4ல் இருந்தேன் சார். அண்ட் தென் H1 அப்ளை பண்ணி என் பேப்பர்ஸ்லாம் வச்சு H1 அப்ளை பண்ணி அட் தட் டைம் ஒன்றும் அவ்வளோ டிமாண்ட் இல்லை, கிடச்சிது. H1ல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து போர்ட் அத்தாரிட்டியில் பண்ணேன், விச் இஸ் இன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், விச் வாஸ் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இன் நம்பர் 1 பில்டிங். அங்கே 40th ஃப்ளோரில் போர்ட் அத்தாரிட்டினா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் இருந்த அப்புறமா மர்க்குங்கிற கம்பெனி ஃபார்மசிட்டிக்கலில் பண்ணேன். ஏன்னா அது கான்ட்ராக்ட் ஜாபு, அது எண்ட் அப்புறமா ஒர்க் பண்ணேன். மேஜர் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி லைக் ஃபைசர், பிரிஸ்டல் மேயர்ஸ் ஸ்குவெப், அப்புறமா இதெல்லாம் டாப் நோன் ஃபார்ச்சூன் 500 ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி இன் யூஎஸ், அதில் ஒர்க் பண்ணேன். அது முடிச்ச அப்புறமா எக்ஸ்பெரிக்குங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இப்போ சீனியர் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் இருக்கேன். ஓகே. இப்போ என்ன டவுட்னா இதெல்லாம் வந்து எந்த துறையை சார்ந்ததாக வருது? இதெல்லாம் ஐடி ஐடி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரோலில் தான் இருந்தேன். ஃபுல்லாக ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி வித் ஐடி மேனேஜிங் ஆஃப் எவ்ரி திங், அந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் தான் இருக்கேன் இப்போ ரைட் நவ், இன்க்ளூடிங் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆல் த எஸ்ஏபி மாடியூல்ஸ் அண்ட் எல்லா ஐடியும் ஃபயர்வால் இது பண்ணுறது, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் எல்லாமே பண்ணுறது. ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனியில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஒரு 90s வந்து நீங்கள் அங்கே போகிற மாதிரி இப்போ வந்து இருந்திருக்கும், கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்கே சென்னையில் இப்போ காலேஜ் முடிக்கிறீங்க, முடிச்சதுக்கப்புறம் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணீங்களா
இங்கே ஒர்க் பண்ணாமே டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருந்த சூழ்நிலை? ஆமாம் சார், இங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணேன், நிறைய நாள் ஒர்க் பண்ண முடியல. ஸோ பட் இங்கே ஒர்க் பண்ணது கொஞ்சம் இது இருந்தது. பட் அங்கே போனால் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பிக்க முடியா இருந்தது எனக்கு. ஏன்னா எல்லாம் புது என்வாயன்மெண்ட், எல்லாமே நியூவாக கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. நியூ கல்ச்சர். அப்புறமா வந்து ஆக்சஸ் டெவலப்பராக இருந்தாங்க, விபி ஸ்கிரிப்டோட பேக்ஹெண்டை. ஸோ இட் வாஸ் அப்போ வந்து நிறைய கற்றுக்க முடியா இருந்தது. நானே போய் கோர்ஸ் பண்ணி கற்றுண்டேன் நிறைய. நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த வேலை பண்ணுறதுக்குரிய டேலண்ட் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணி தான் அந்த வேலையை சிறப்பாக பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த வேலையை சிறப்பாக பண்ணேன். அதுக்கப்புறமா மெர்க்குங்கிற கம்பெனியில் கிடச்சிது. அங்கே வந்து ஃபார்மசூட்டிக்கல், அங்கே கான்ட்ராக்டராக இருந்தேன் முதல்ல. கான்ட்ராக்டராக ஸ்லோவாக தான் என்னோட கெரியரை பில்ட் பண்ணேன். பை அக்வயரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடிஞ்சுது. அப்போ கொஞ்சம் பொறுமை தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே பெரிய லெவலில் இருக்கணும்னு ஆசைப்பட முடியாது. பிகாஸ் நான் படித்தது இங்கே லிமிட்டடாக தான் இருந்தது. ஜாவா, C++, ஆரக்கிள் அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் படித்தது நாலேஜ் மட்டும் போரலாங்க. ஏன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா உங்களுக்கு நிறைய டேலண்ட் வேணும். ஸோ அப்போ நானே நிறைய எடுத்து வீக்கெண்டெல்லாம் படிக்க வேண்டியதாக இருந்தது. கோர்ஸ் எடுத்து ஈவினிங் படித்தேன். சும்மா இருக்கிற டயத்தில் ஆர்டிக்கல் பார்ப்பேன், ஆர்டிக்கல் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி தான் சார் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக என்ன மாதிரி இருக்கிறவங்க தே கேன் ரிலேட். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை கார்ப்பரேஷன் ஸ்கூலோ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தெர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக இருக்குது. அப்ராட் போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடி ஸ்கில்ல வரணுன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அ ஸ்கோப். இப்போ வந்து இங்கேருந்து போகும்போது அந்த இமிக்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இருக்கும் நமக்கு. அங்கே எப்படி அது செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? நம்மளை வந்து நார்மலாக விட்டுருவாங்களா, இல்லை அங்கே சில பிரச்சனைகள்லாம் நடக்கும்ல? இப்போ ரீசெண்டாக கூட சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார் மாதிரியும் தான் நானும் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து விசா வாங்கிறதுக்கு இங்கே அண்ணா சாலையில் அவர் கணக்கில் நின்று உள்ளே போய் இன்டர்வியூ பண்ணி இதே ப்ராசஸில் தான் நானும் வந்தேன். மணிக்கணக்காக நின்று எங்களுக்கு இமிக்ரேஷன் கொடுத்து நாங்கள் வந்து யூஎஸ் வந்தோம். வந்த அப்புறமா நிறைய பிரச்சனை இருந்தது. பிகாஸ் அந்த பேப்பர் வேணும், இந்த பேப்பர் வேணும்னு 1008 கேட்பாங்க நமக்கு H1 வாங்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் அக்வயர் பண்ணணும். ஏன்னா இங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அங்கே வேலைக்கு வந்து நமக்கு வந்து இங்கே காலேஜ் சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிறதுக்கு வந்து அங்கேருந்து அவங்களுக்கு ப்ரோட்டோகால் இல்லை, ஆளுங்க இல்லை இங்கே வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இல்லைம்பாங்க. ஈதர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் MS அந்த மாதிரி பண்ணுறதுக்குரிய அருகதி அவங்க எடுத்துப்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி MBAவோ PhD அந்த மாதிரி படிச்சிருக்கணும் அந்த இதுக்கு. ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முதல் ஜாப்லலாம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எங்களுக்கு இருக்காது. அப்போ நம்மளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஃபைல் பண்ணி அப்படி தான் H1 வாங்கினேன் முதல்ல. இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ லிட்டில் டீரியஸ் ப்ராசஸ், பட் டெஃபினட்டாக வி கேன் கெட் இட் த்ரூ. ஓகே, இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அதில் எந்த பிரச்சனையும் வராது, இந்த ப்ராசஸ் மட்டும் தான் பிரச்சனை? ஆமாம், இந்த ப்ராசஸ் அதான் வேலை முதல்ல வரும்போது தான் ப்ராசஸ்ஸு. அங்கே போய் இந்த பேப்பர்லாம் பண்ணி உட்கார்ந்த அப்புறமா வேலையில் ஒன்றும் உங்களுக்கு தேவை இருக்காது. ஸ்லோவாக க்ரீன் கார்டு, H1க்கு அப்புறமா க்ரீன் கார்டு சர்டனில் இதில் இருக்கும்போது அப்புறமா சிட்டிசன்ஷிப்பு. இப்போ நான் சிட்டிசன். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணி சிட்டிசன்ஷிப் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக கேள்விப்படுற என்னென்னா, நம்ம NRA போகிறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடிஸாக வந்து நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது வந்து உண்மையாக? கரெக்ட். நிறைய பேர் இல்லீகலாக அங்கே வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற லீகல் மைக்ரண்ட்டை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது சிட்டிசனை கல்யாணம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடச்சிடும், பை டிஃபால்ட்டாக கிடச்சிடும். அப்புறமா பேப்பருக்காக அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நான் இவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பணம் தந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சிட்டிசனுக்காக. ஒன்ஸ் வந்த அப்புறமா பிரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க, வந்துட்டுருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி லோக்கல் சிட்டிசன்ஷிப்
ஓகே, இப்போ நீங்கள் வந்து 90ஸ்லேயே வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டீங்க, சில ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற கேர்ள்ஸ் அந்த லேடிஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் இப்போ நம்ம ஃபாரினில் வந்து இந்த மாதிரி நம்மளை நல்லா செட்டில்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டியாக வந்து பசங்க தான் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, செட்டில் ஆகுறாங்க, அந்த மாதிரி விஷயம் நடக்குது. கேர்ள்ஸ்லாம் வந்து இங்கே இருக்க ஐடி நிறுவனத்திலேயே வந்து ஒரு 50,000 கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயம். வெரி குட் கொஸ்டின் சார். இது எனக்கு எம்பவர்மெண்ட்டாக இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் கேட்குறது. ரொம்ப நன்றி. என்னென்னா, நான் இந்த ஊரில் நீங்கள் ரிலேட் பண்ணலாம், 2 வீலரை எடுத்துகிட்டு எத்ராஜ் காலேஜுக்கும் என்ஐடிக்கும் இதுக்கும் நான் போன காலம் இருக்குது. அப்போ ஏங்குவேன், ஒரு வேலை வச்சு நான் வந்து ஸ்டேஷ்னரி வச்சு பழைக்க முடியுமா, எப்படியாவது பணக்காரனாக இருக்கணும்னு எங்களுக்கும் பயங்கர ஆசையாக இருந்தது. அப்போது எல்லாம் டிஃப்ரெண்ட் அதர் கொரியர் பிஸ்னஸ் லிட்டில் பட் சைட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒன்றும் வரல, ஸ்டேஷ்னரி ஆரம்பிக்கலாமா நினச்சேன். அது மாதிரி என்னோடய திங்கிங் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடியில் அப்போது அந்த டைம் நிறைய இருக்கிறதுனால ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மை செல்ஃப் இன்டு ஐடி. எப்படியாவது நம்ம கனவை அடைஞ்சிடணுங்கிறதுனால ஐடிக்கு நான் போனேன். ஐடி போய் என்ஐடியில் படித்த அப்புறமா எனக்கு பிக் எக்ஸ்போஜர் கிடச்சிது. ஒன்ஸ் அமெரிக்காவுக்கு போன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது. இங்கேருந்து அங்கே என்னுடைய கனவு வந்து பூர்த்தி ஆகிடுது. பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஐடி இல்லாட்டி வேறு ஏதாவது நிறைய இப்போ பிஸ்னஸ் வந்திருக்கு. இப்போது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்புறமா வந்து டூரிஸ்ட் மாதிரி கூட்டின்னு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அதர் எக்ஸ்போஸ்டர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கனவு நினைவாக்கணுன்னா அதுலேயே கோலாக இருந்தது வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். நான் வந்து அங்கே போய் டிஃப்ரெண்ட் அதர் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஐடியில் இருந்த அப்புறமா நான் நினச்சி பார்க்குறது உண்டு என்னோட வந்த பாதையை. எப்படியெல்லாம் இருந்தோம், எவ்வளோ கனவு. ஜிஜிஹெச்எஸ்லாம் அந்த ஸ்கூலில் வந்து ரெட்டை பின்னல் போட்டுட்டு லஞ்ச் பேக் தயிர் சாதம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த டயத்துலேருந்து அப்போது கனவு இருக்கும். இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது மலரும் நினைவுகளாக இருக்கு. ஸோ நம்ம கோல் ஓரியன்டாக, ஃபோக்கஸ்டாக, ஹார்ட் ஒர்க்கோட, டிட்டர்மினேஷனாக நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியும். ப்ளஸ் நமக்கு மக்களோட தயவும் தேவையாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது என்ஆர்ஐ சிட்டிசன் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எப்படி வரலாம், என்ன பண்ணலாம். கனடாக்கு போயிட்டு சில பேர் யூஎஸ்க்கு வராங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இருக்கிற இமிக்ரேஷன் ஸ்ட்ரிக்ட் லாவில் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு டெஃபினட்டாக தே கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கம் அப். ஓகே, இப்போது பேசிக்காக வந்து இங்கே ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே பண்ணுனா அங்கே வந்து நல்ல ஒரு வேலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் கடந்து வந்த கம்பெனிஸ்லேயே வந்து இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. டெஃபினட்டாக நிறைய ஐடி பொசிஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டாங்க யூஎஸ்லேருந்து அவங்க கண்ட்ரிக்கு. ஸோ தெர் இஸ் அ பிரெயின் ட்ரெயின் பேக் இன் யூஎஸ் ரைட் நவ். ஸோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் தேவையாக இருக்குது. நாட் ஒன்லி இன் ஐடி இண்டஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் அதர் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும், அந்த சிஎன்ஐ சொல்லுவாங்க அவங்க வேணும். அதுலேருந்து தான் அவங்க ஸ்லோவாக ப்ரோக்ரெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதர் ஆஸ்பெக்டில் வேணுமா இருக்குது. லோ லெவலில் அந்த லோ லெவல் ஜாபில் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அங்கே வந்துட்டு அங்கே மேல் படிப்பு படிச்சுட்டு அப்புறமா பெரிய லெவல் ஆகலாம். இப்போ நர்ஸுக்கு வந்தாங்கன்னா நர்ஸுக்கு வந்துட்டு அப்புறமா படிச்சுட்டு டாக்டர் ஆகலாம். அதே மாதிரி ஐடி லெவல் வந்தாங்கன்னா கன்சல்ட்டிங்காக வாங்க. முதல்ல எடுத்தோடனே 200K வரணும், 300K வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு வர முடியாது. ஆர்டினரி 40K 50Kக்கு வாங்க, வந்து வேலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைட் பிஸ்னஸ் சைடில் படிங்க, ஏதாவது ப்ரோக்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வேலை அப்ளை பண்ணிவிட்டு இல்லை இப்போ நீங்கள் 100K 200Kக்கு வர வேணாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படிங்கும்போது அந்த 100K வந்து இங்கே அவங்க சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க போது ஏன் அங்கே வரணும்? இங்கே இல்லாதவங்களுக்கு தான் நான் சொன்னேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது அதுக்கும் மேலே பார்க்கலாம், வேறு ஏதாவது அதுக்கும் மேலே என்ன ப்ரோக்ரெஸ் பண்ணலாங்கிறத பார்த்து வரலாம். கம்பேர் தான் பண்ணி வரப்போகிறாங்க, அப்படியே வரப்போகிறது இல்லை. அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். ஐடி செக்டாரில் இப்போது நிறையவே இருக்குது, இல்லைங்கிறாங்க. நானும் டெஃபினட்டாக ஓப்பனிங் இருக்குது. ஜாப் லெவல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்லாம் அமிச்சதுனால. அதனால் அவங்க வந்து ஐடியில் இருந்தாங்கன்னா ஈஸியாக வரலாம். ஏன்னா அது வந்து நம்ம ட்ரேட் மார்க்கே இந்தியன்ஸ்னாலே ஐடியான்னு கேட்குறாங்க இந்தியன்ஸ்னாலே. ஸோ அவங்க இந்தியன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடலாம் ஐடிக்கு.
இல்லை உங்களுக்கு என்ன துறையோ அதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணி வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வராங்க. அந்த மாதிரி டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நல்லதாக இருக்குது. எஸ், இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதே வந்து நம்மளுடைய ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ்லாம் பூர்த்தி பண்ணணும், நல்ல ஒரு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற விஷயம்தான். இங்கே வந்து ஒரு 10 LPA 12 LPA வாங்குற ஒரு லேடிஸ் வந்து அங்கே வரும்போது இது டபுள் மடங்கு வரும், ட்ரிபிள் மடங்கு வரும் அப்படின்னு தான் நினச்சி வராங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். பெரிய லெவலில் நிறைய லேடிஸ் இருக்காங்க இப்போது வராங்க. என்னென்னா இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்செப்ஷன், ரைட்? அவங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் செட்டை வச்சுட்டு இங்கே வாங்கினாங்கன்னா டெஃபினட்டாக அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய பெரிய பெரிய டிசிஎஸ்ஸை, இங்கே இருக்கிற கம்பெனியை கூட, அப்புறமா இன்ஃபோசிஸை, டிசிஎஸ்ஸை, காக்னிசென்ட்டை, அப்புறமா அந்த மாதிரி கன்சல்டிங் இங்கேருந்து போனவங்க டாட்டா இது எல்லாம் ரெக்ரூட்டிங் பண்ணுறாங்க. அங்கே போனீங்கன்னா டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்படியாக இருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர்னா, இல்லைனா கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண முடியாது, இல்லை பெரிய லெவலில் இருக்கணும். பட் டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள் டு கம் அப். ஏன்னா என்னோட ஒர்க் பண்ணுற சீனியர் மேனேஜரே விமன் தான். ஸோ ஐ ஒர்க் ஃபார் அ விமன், இந்தியன் விமன் ஆக்சுவலி. அதனால் வந்து டெஃபினட்டாக தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்தியன் விமன் கேன் எக்ஸல். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து நிறைய இந்தியன் உமன்ஸ் இருக்காங்களா? நிறையன்னு சொல்ல முடியாது, ஃபியூ இருக்காங்க. நிறைய பேர் ஒயிட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னோட இமீடியட் பாஸ் வந்து இந்தியன் உமன். ஸோ அதுக்கு மேலே ஒயிட் பாஸ் இருக்கார். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, இதுக்கு அடுத்து ஒரு பரிமாணம் கொடுக்கணும், அதுக்கான முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இதுக்கும் மேலே நான் போகணுன்னா மேனேஜராக ஆகணும், இல்லைனா கம்பெனி ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓன் பண்ணணும். ஓன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் இப்போவே நான் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது. ஆனால் வந்து எனக்கு இன்னும் ஆன்ஸ்பிரேஷன் என்னென்னா நிறைய குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு, லைக் படிக்கிற பொண்ணுங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி நம்ம இந்தியன் விமனை கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி இங்கே பண்ணால் கொஞ்சம் தரமாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். கரெக்டு. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விமென் தான் குடும்பத்தையே தாங்குறாங்க. ஈவன் தோ மென் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். பட் ஆனால் விமென் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு ஐடி வேலைக்கு போயிட்டு இல்லை எந்த வேலைக்கும் ஓல்டேயும் வேலை போயிட்டு வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் ஒன் ஆஃப் தெம். ஸோ என்ன ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அதனால் அவங்க தேர் இஸ் அ டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு மட்டும் அவங்கள வச்சுக்காம மேலே வந்து யூஎஸில் வந்து நிறைய படித்து அவங்க வந்து முன்னேறி பெரிய லெவலில் வரலாம். ஓகே, இப்போது சமீபத்தில் வந்து பெரிய வைரலான விஷயமே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சில பேரை வந்து இந்த கையை கட்டி வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம், சிறைப்பிடிச்சிருந்தாங்க. அங்கேருந்து இமிக்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை என்ன இருக்குது, என்ன பிரச்சனையாகுது? ஆக்சுவலி என்னென்னா ஐ ரியலி ஓட் ஃபார் ட்ரம்ப். ரியலி அவர் வந்து அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கு நல்லது தான் பண்ணுறார். என்னென்னா இது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்க்கு பேப்பர் இல்லாதது தான் பண்ணுறாங்க. ஆனால் கை கட்டி அனுப்புறதுலாம் வந்து பர்சனலி வந்து அது வந்து கொஞ்சம் இழிவாக இருக்குது. அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். ஆனால் மற்ற விஷயம் வந்து அனுப்புறது இல்லீகல், அவங்க கண்ட்ரிக்கு அனுப்புறது வந்து வெரி குட்னு நான் சொல்வேன். ஏன்னா அங்கே இருக்கிற நான் வந்து சிட்டிசனு, நான் இந்தியன் தான், இந்தியன்ஸை தான் ஆசைப்படுவேன் வரணும்னு கண்டிப்பாக. ஆனால் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸே எனக்கு வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணும்போது ஒரு அரெஸ்ட் பண்ணணும், அனுப்புறதுக்கான வேலைகள் தானே ரெகுலராக நடக்கும். இப்போ கை கட்டுறதோ கால் கட்டுறதோ வந்து அதுக்கு தீர்வு இல்லை, அதுதானே? கரெக்டு. பட் ஆனால் வந்து மிலிட்ரி இதில் வந்து அது இழிவு குறைவாக இருக்குது, கொஞ்சம் மதிப்பு குறைவாக இருக்குது. அவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து க்ரைம் ரேட் கம்மி. அவங்க வந்து கொல்லுறதோ இல்லை கொலை பண்ணுறதோ அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க இந்தியன்ஸ் அவ்வளோவா, கம்பேர்ட் டு அதர் மெக்சிகன்ஸ் ஆர் நேட்டிவ் அமெரிக்கன், அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு அப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் இழிவு குறைவாக இருக்குது. ஏன்னா அது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி. பட் ஆனால் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அனுப்புறது வந்து மரியாதையாக அது வந்து வெரி குட். ஏன்னா நான் வந்து எடிசன்கிற இடத்துல இருக்கேன், அது கால் லிட்டில் இந்தியா. அது நான் பார்க்குறேன் 30 years பேக்லேருந்து நான் அங்கே தான் இருக்கேன் ரொம்ப நாளாக. கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்குற வரைக்கும் அங்கே கூட்டமே இல்லை, ரொம்ப காமாக இருக்கும். அதாவது அமெரிக்கானா அமெரிக்கா மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டு போகிறோம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா நம்ம பாம்பே ஸ்ட்ரீட்டு ஒரு இது மாதிரி பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸ்கூலில் நிறைய க்ரௌடட் ஆகிடுது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்னால. இந்தியன்ஸுன்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன் எல்லாரையும்.
க்ரௌடட் ஆகிடும். அதனால் தண்ணி இது வந்து அங்கேயும் வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆகும். ரோடில் பாப்புலேஷன் ஆகுது. ஸோ அந்த பொல்யூஷன் இருக்கிறதுனால வந்து அங்கேயும் ஆட்டிசம் அந்த மாதிரிலாம் வருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காங்கிற ஃபீலிங் வந்து நிலக்கொள்ளையறது. அதுதான், அதனால வந்து அவர் பண்ணுறது நல்லதுன்னு தோணுறது எனக்கு. ஓகே, உங்கள் பயணம் விட்டுடைய வாழ்த்துக்கள். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி சார், மிக்க நன்றி. நேயர்களுக்கும் சேனல் 5 தமிழ் சேனலுக்கும் மிக்க நன்றி சார்.